அர்ஜுன் சார் கூட வந்து அந்த 1 to 1 இல்லாதது ஒரு ஃபீல் தான். ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஆக்ஷனு. நமக்கும் ஆக்ஷன் ரொம்ப பிடிக்குன்றதுனால அந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக உட்காரல. அது மேபி ஃப்யூச்சரில் அமையும்னு நினைக்கிறேன். ஒரு எமோஷனாக அது ஒரு ஃபீலாக தான் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்களே ஒழிய, வெறுமனே டைலாக்காக இது பண்ண மாட்டாங்க. அவங்களோட இப்போ ஒரு டேரக்டர்னாலே அவங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஓ சூப்பர், இந்த வேர்ல்டுல நம்ம எப்படியாவது அடாப்ட் ஆகிடணும் அப்படின்னு. அவர் டைரக்ஷனில் அவர் கூட நடிக்கிறன்றது வந்து ஒரு டபுள் இதாக இருந்துச்சு. ரெண்டாவது அந்த ப்ராஜெக்டில் வந்து செல்வராகவன் சார், எஸ்.ஜே. சூர்யா சார் அவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸை நம்ம ஷேர் பண்ணுறோன்றது வந்து ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன். அவங்களோட ஒர்க்கை நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்க போகும்போதே நமக்கு அது வந்து ஒரு பிட் அடிக்கிற மாதிரி தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பிளாஸ்ட். பயங்கர பிளாஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ஒரு போலீஸ் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேரக்டர் ஆக்சுவலாக டேரக்டர் இது சொல்ல போகும்போதே வந்து வெறுமனே சீனா சொல்லாம, இப்போ ஒரு கன் எடுக்கிறோம் அவங்கள பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு மியூசிக்கல் இதுவாகவே சொல்லுவார். எப்பவுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த எஃபெக்ட்ஸோட சொல்லுவாங்க. இப்படி அடிக்கிறோம், டப்புன்னு அடிக்கிறோம், போய் அப்படி விழுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸில் சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுக்க போகும்போதே ஒரு கிட்டார் சவுண்டோட வருது சார் அப்படின்ற மாதிரி ஒரு மியூசிக்கலாகவே சொல்லுவார். அதுவே ரொம்ப ஒரு புதுசாக இருந்துச்சு. அப்போ நான் கேட்ட பிரதர், இது வந்து நீங்கள் இந்த மியூசிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு, ஒரு புதுவிதமாக இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணார். ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. ரியலி லைக் வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். முக்கியமா வந்து பெண்களுக்கு வந்து செம்மையான ரோல் கொடுத்துருக்காங்க. பிரீத்தி முகுந்தன் ஆகட்டும், இல்ல அபிராமி மேமா இருக்கட்டும், ரெண்டு பேருமே பயங்கரமா. அண்ட் அர்ஜுன் சாரை பத்தி சொல்லவே தேவையில்லை சார். எப்படி சார் ஒர்க் அவுட் ஆச்சு? பெண்கள் வந்து பயங்கர ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. நீங்க இப்போ டைரக்டரோட மதரே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. இது இந்த படம் மூலியமா வந்து பெண்கள் அடிச்சாலும் வலிக்கும் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் இந்த ஒன்லைன் தான். அதுவும் இல்லாமல் அந்த கான்ஃபிடென்ட் லெவலு என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை சர்வே ஆகுறது அப்படின்றதெல்லாம் வந்து ப்ளஸ் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு தியேட்ரிக்கலாக வந்து படம் விஷுவலாக ஒரு செம்மையாக இருக்குதுல்ல, அதனால கொஞ்சம். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இந்த போலீஸ் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் உங்களை தேடியே வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் சார்? நீங்க தான் சூஸ் பண்றீங்களா இல்லை அது அந்த மாதிரி அமைதி தான்? அது நம்ம இப்படி தான் வேணுன்ற மாதிரி இல்லை. அதுக்கப்புறமா கூட சில இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அது ரீச் தானே, சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம ரீச் தானே. அதனால இப்போ இந்த சமீபமாக வந்து டக்குன்னு அது மாதிரி ஒரு அமைப்பாக வந்திருக்கு. ஆனால் அது இல்லாமே நம்ம நிறைய படம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். போலீஸாக இல்லாமே நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். இது ஹைலைட்டாக காட்டப்படுது. பட் ஆனால் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும்போது எப்படி சார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அந்த டேரக்டர் சொல்கிறத நடிச்சாலே போதும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் வேற ஒரு டேரக்டர் தானே. இப்போ அவங்க நம்ம தனியாக ஒரு யோசிச்சோன்னா தான் ஒரே மாதிரி போலீஸ் கேரக்டர் பண்ண போகும்போது மெட்டீரியலைஸ்டாக இருப்போம். இப்போ அவங்க சொல்கிறது, இப்போ இந்த படத்தில் ஒரு 12, 13, 14 வயசு பையனுக்கு ஒரு அப்பா மாதிரினா கொஞ்சம் வெயிட் போட்டு கொஞ்சம் மீசெல்லாம் நல்லா திக்காக பெருசாக வச்சு அந்த மாதிரி ஒரு இது அப்படின்ற மாதிரி என்னன்னா அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஒரு மிடில் ஏஜ் போலீஸ் மாதிரி. இதில் கொஞ்சம் ரைட்டர்னு ஒரு படம் பண்ணேன் முன்னாடி. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்போ தான் ஜாயிண்டான ஒரு போலீஸ் தான், ரொம்ப ஒல்லியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி போலீஸ் தான் இப்போ சமீபமாக ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனால் அதை தாண்டி நம்ம அந்த டேரக்டர் சொல்கிறத நம்ம அந்த கேரக்டரில் அப்ளை பண்ணாலே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். சார், இந்த மாதிரி நம்ம மூவிஸ்லாம் நடிக்கும்போது திடீர்னு நமக்கு பாடி வெயிட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸ்க்காக கம்மி பண்ண சொல்லுவாங்க. உங்களோட பாடி எப்படி சார் கரெக்டாக ஆப்ட் ஆகிடுமா இல்லை ரொம்ப கஷ்டமா? இல்லை அப்படி இல்லைங்கம்மா. அது ஒன்ஸ் ஒரு தடவை தான் நமக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க, போயிட்டு ஒரு ஆஃபீஸை கண்டுபிடிச்சோம்னா ஃபஸ்ட் டைம் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் ஈஸியாக போய்டும். அந்த மாதிரி வந்து நம்ம மசிலை வந்து ட்ரெயின் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் அந்த மசிலை கெயின் பண்ணி லாஸ் பண்ணி அதுக்கு டியூன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டு அது எல்லாமே சிங்க் ஆகிடும். மைண்டும் அதுவும் தானே, சிம்பிள் மேட்டர் தான். ஃபஸ்ட்டு தடவை பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதான் சொன்னல, புது ஏரியாவுக்கு நீங்கள் போய்ட்டு ஒரு அட்ரஸை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அந்த மாதிரி நம்ம பாடியை டியூன் பண்ணுற மாதிரி தான். ஒன்ஸ் நீங்கள் டியூன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான டயட்டு, மைண்ட் செட்டு இது எல்லாமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க அந்த ப்ராக்டிஸ். செகண்ட் டைம் பண்ண போகும்போது அதை அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு பாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ உங்களோட பாடிக்காக நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க சார்? எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க? அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே நம்ம பண்ண அது பாட்டுன்னு அது வேலையை பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது. எதுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் பண்ணிட்டோன்னா அதுக்கு ஒரு ரிலாக்ஸ் மோட்லேயே வச்சுருந்தாலே போதும். எவ்வளோ மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க சார்? அட்லீஸ்ட் ஒர்க் அவுட்லாம் இல்லை, ஃப்ளோர் எக்ஸசைஸ் அது மாதிரி தான். முதல்ல தான் ஜிம் போயிட்டு இருந்தேன். தேவைப்பட்ட இப்போ காலாக்கெல்லாம் ஜிம்முக்கு போய் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ரைட்டருக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் அவுட் இருக்காது, வெறும் ட்ரெட்மில் இன்க்ளைன் தான். நல்ல ஒரு நல்ல காமெடி படம் ஒன்று போட்டு விட்டு 0 to 0 போட்டோன்னா அது பாட்டுன்னு படம் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு 1.5 மணி நேரம்
ஒரு ட்ரெட்மில்ல இன்க்ளைன்ல நடந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ரெடியூஸ் ஆகிடும். படமும் பார்த்த மாதிரியாச்சு. அது காமெடி படமாக பார்க்கணும். காமெடி படமாக பார்த்தோன்னா தான் சிரிச்சுக்கிட்டே நம்ம ட்ரெட்மில் பண்ணும்போது டயர்ட் தெரியாது. ஒரு ஆக்ஷன் படம், ஒரு த்ரில்லரு, சைக்கோபாத்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். இந்த சைட்லேயும் ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக இருக்கும், உள்ளேயும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், வெளியும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பிளாஸ்ட் படத்துல வந்து ஒன்லி ஹாப்பி ஃபீலிங்ஸா இல்ல கொஞ்சம் ஹார்ட் ஃபீலிங்ஸ் இருக்கா? வை பிகாஸ் நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் வந்து அவங்க கூட எல்லாம் இல்ல, மெயின் காஸ்ட் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமும் இருக்கா? இல்ல ஆமா, நான் ஒரே ஒரு சீன் தான் சாரோட, அர்ஜுன் சார், அபிராமன் கூட நானும் 11 அவங்க கூட காம்பினேட் பண்ணிட்டேன். அர்ஜுன் சார் கூட வந்து அந்த 1-to-1 இல்லாதது ஒரு ஃபீல் தான். ஏன்னா வந்து அவர் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஆக்ஷனு, நமக்கும் ஆக்ஷன் ரொம்ப பிடிக்குன்றதுனால அந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக உட்காரல. அது மேபி ஃப்யூச்சரில் அமையும்னு நினைக்கிறேன். ஆனால் சாரோட அந்த அவர் கூட இருந்து அவர் சார் அன்னைக்கு ஷூட்டு ரிலீஸ் அன்னைக்கு கூட சொன்னார், நல்லா பண்ணியிருக்கீங்க, ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க, ஒரு பிளெஸிங்காக ஃபீல் பண்ணுறது. டேரக்டர் வந்து இந்த கதையை சொல்லும் போது, அதுவும் மெயினாக ஒரு டெபியூ டைரக்டர் வேற, சுபாஷ் கே ராஜ். ஸோ அவர் சொல்லும் போது இந்த கதை வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, நமக்கு இந்த கேரக்டர் சூட்டபிளா இருக்குமா, செம்மையா பண்ணிடுவோமா, என்ன மாதிரி ஃபீலிங் இருந்தது ஆக்சுவலி இது கேட்கும்? இல்லை இது ஆக்சுவலாக நீங்கள் அவங்க ஒரு டேரக்டர்னாலே அவங்க வந்து அவங்க ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி தான் கதையை ரெடி பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு நம்ம செட் ஆகுறோம்னா மட்டும்தான் அவங்க நம்ம கூட டிஸ்கஷனே வருவாங்க. இல்லாட்டி செட் ஆக மாட்டாங்கன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே சொல்லிடுவாங்க, இல்லை சார் இது செட்டில் அடுத்ததில் பண்ணலாம் சொல்லிட்டு இது பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி இதில் நம்ம ஏதோ அவங்கள வந்து அவங்களோட வேர்ல்டில் நம்ம செட் ஆகுன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அதனால தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, அதில் நம்ம பிலீவ் பண்ணி நம்ம இதில் என்ன பண்ணலாம், ஒரு 14 வயசு பையனுக்கு அப்பா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்ன்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஆர்க் இருக்குது. இந்த கேரக்டர் வந்து ஒரு நேர்மையானவன், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நம்ம கேரக்டர் பண்ண போகும்போது அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு படத்துக்கு. ஏன்னா மெயின் கதை வேறு மாதிரி இருக்கும், அந்த கதைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒரு கேரக்டர் பண்ண போகும்போது இந்த கேரக்டரே இப்படி ஒருத்தர் இருக்கான், இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குது, இவன் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரு, இவனுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை அவன் எப்படி சால்வ் பண்ணுறான்னு போது ஃபேமிலி ப்ராப்ளம், இதில் முடிஞ்ச எண்டில் என்ன ஆகுது இப்படின்ற மாதிரி ஒரு ஆர்க் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆர்க்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம். ரைட்டர்லேயும் அதே மாதிரி தான் ஆர்க் கிடச்சிருக்கும், மாவீரனில் கிடச்சிருக்கும், ராயனில். இது ஒரு கிஃப்டடாக நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஆர்க்கே வந்து நல்லா பேசப்படும். கூலிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்க்கு இருந்தாலே நம்ம அந்த வேர்ல்டுல செட் ஆகிடும். ஆனால் காம்பினேஷன் இல்லை, அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் வந்து அந்த அவங்களோட இதில் நம்ம ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டைரக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கதை சொல்லும்போது உங்களுக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் வந்துச்சு? இவர் கரெக்டாக பண்ணிடுவாரா? அது ஆக்ஷன் படம்லாம் சொல்றாரு, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ். நான் போகும்போதே வந்து அவங்க ஒரு இந்த மெடிக்கல் ஷாப் இதெல்லாம் வந்து அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க. ரெண்டாவது அவர் பேச போகும்போதே அந்த அவங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் பயங்கரமா இருக்கும். இது வந்து என்ன, அதாவது வந்து இப்போ எப்படின்னா வந்து இது என்ன, அது வந்து ஒரு எமோஷனா, அது ஒரு ஃபீலை தான் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்களே ஒழிய வெறுமனே டைலாக்காக இது பண்ண மாட்டாங்க. அவங்களோட இப்போ ஒரு டைரக்டர்னாலே அவங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும், ஓ சூப்பர், இந்த வேர்ல்டுல நம்ம எப்படியாவது அடாப்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ சினிமாவில் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது சூப்பரான ஹீரோவாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனீங்க. பட் இப்போ பார்த்தோன்னா சினிமா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வில்லனா வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. உங்கள் ஃபீல் எப்படி? இல்லை இப்போ ஆக்சுவலாக நம்ம இப்போ கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் சினிமாவை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படி பார்த்தாங்க. கோவிடுக்கு அப்புறமா நான் ஃபீல் பண்ணுறது, ஒரு நார்மலாக இருக்கிற நம்ம அந்த ஓடிடியில் நல்லா டெவலப் பண்ண உடனே நிறைய டெக்னீஷியன்ஸு RR இந்த மாதிரிலாம் ஆடியன்ஸ் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய வெப் சீரிஸ்லாம் சக்ஸஸ் ஆனதுக்குலாம் காரணம் தான். சில போர்ஷனில் 2 எபிசோடு 3 எபிசோடு தான் ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக பேசப்படும். அப்புறமா வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, பயங்கர கமர்ஷியலாக இருப்பாங்க. சாங்கு, ஃபைட்டு, காமெடிலாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களாம் இந்த ஓடிடி வந்து இந்த கோவிடில் அவங்க மைண்ட் செட்டே மாறிடுச்சு. எதுக்கு கதையை விட்டுட்டு வேறு எதாவது டைவெர்ட் ஆகி போகிறாங்க, எதுக்கு இந்த இடத்துல வந்து சாங்கு, எதுக்கு இந்த இடத்துல தேவையில்லாமல் ஃபைட்டு, இப்படின்ற மாதிரி அந்த கதையை பிடிச்சோன்னா அதில் மாதிரி போகிறாங்க. அப்படி இருக்க போகும்போது ஆடியன்ஸோட ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவாகிடுச்சு. முதல்ல இருந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி ஆகிடுச்சு. அப்போ நம்ம நடிக்கவும் கற்றுக்கணும், ப்ளஸ் வந்து நம்ம நடிக்கிறத ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணணும். இது இப்போ என்னோட ரூட் அதுதான். இப்போ நமக்கு எல்லாமே தெரியாதுல்ல, ஒவ்வொரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண தான் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். அப்படி கற்றுக்கவும் செய்யணும். அப்போ அவங்க சொல்கிறத வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகும்போது ஆடியன்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகணும். அப்படி இருக்க போகும்போது வெறுமனே ஒரு லென்த்தி லீடு மாதிரி அப்படின்றத வெயிட் பண்ணுறதை விட
நம்ம நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகும். அண்ட் சார் ஒவ்வொரு நடிகர்களுக்குமே வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்கும். ஒரு சிலர் ஸ்கிரிப்டை படித்து அந்த நேரத்தில் ஸ்பாட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் அதுக்காக ஹோம்ஒர்க்கெல்லாம் பேக்கில் ஒர்க் பண்ணிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி சார் உங்களுக்கு டேரக்டர் சொல்கிறது தான். இப்போ அவங்க இப்படி சார் இந்த ஸ்கிரிப்ட் இந்தாங்க சார், இந்த டைலாக் பேப்பர் வச்சுக்கோங்க, ஒரு 2 நாளில் முன்னாடியே கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. நம்ம அதை படித்து பார்த்துட்டு நம்மக்கிட்ட எதாவது டவுட்லாம் கேட்டு பிஃபோர் ஆஃப்டர் அதெல்லாம் கேட்டு இது பண்ணி ஒரு ஐடியா பண்ணலாம். இல்லை ஸ்பாட்லேயே சில பேர் ஸ்பாட்டில் டக்குன்னு பண்ணுவாங்க. அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். அந்த வேர்ல்டுல எவ்வளோ சீக்கிரம் நம்ம அடாப்ட் ஆகிறோம், அவங்களோட எப்படி ஜெல் ஆகிறோன்றது தான் சேலஞ்சு. நம்ம ஜெல் ஆகிட்டோம்னா அவங்க நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைரக்டர் சொல்லி அந்த ஒரு கேரக்டருக்கு ப்ரிப்பேர் ஆகிற விஷயமே வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு? இல்லை ப்ரிப்பேர் ஆகிற விஷயம்னா இப்போ எப்படின்னா வந்து இப்போ நான் ராயனுக்கு வந்து ஒர்க் ஷாப் போயிருந்தேன். ராயன் ஒர்க் ஷாப் போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு எனக்கு முதல்ல வேற ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு நான் வந்து இது ஹோம்ஒர்க்லாம் பண்ணிக்கின்னு எல்லாமே பண்ணி இது பண்ண போகும்போது அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிறீங்க, இந்த கேரக்டர் வந்து ஃபிட்டாக இருக்கக்கூடாது, இவன் வந்து தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவன் பாட்டுனா இஷ்டம் போல் சாப்பிடுவான், ட்ரிங்க் பண்ணுவான், இஷ்டம் போல் அப்பா வந்து அவன் பாடி ஷேப் அன்ஷேப்பாக இருக்கும், அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு வந்து வேற ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு தான் உண்டு, தான் ஃபேமிலி உண்டு, வெளியில் என்ன நடந்தாலும் முதல்ல ஃபேமிலி தான், அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம வேர்ல்டில் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அதோட ரெப்ரசன்டேட்டிவாக ஒருத்தனை வைக்கலாம். அவன் வந்து அந்த அந்த ஹவுசிங் போர்டில் இருக்கிறான், அவன் வந்து இது கிடைச்சதே நமக்கு பெரிய விஷயம், இதில் போயிட்டு நீ குறை சொல்லலாமா அப்படின்னு கேட்கறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை வச்சு இது பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி அப்போ அந்த வேர்ல்டில் போகும் அது இதாக இருக்கும். ராயன் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்படி பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக நம்மளை கைட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவார். சார் சொல்கிறத மட்டும் பண்ணாலே போதும். அவர் இது இப்படி பண்ணுங்க, அந்த பாஸ் விட்டே சொல்லிடுவார் சார். இது ஏன்னா அவர் சார் ஆல்ரெடி பணம் எடுத்து வச்சுட்டார் அவர் மைண்ட்லேயே. அதனால வந்து சார் சொல்றத அப்படியே எடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணாலே போதும். பட் தனுஷ் அவர்களை வந்து ஒரு நடிகரா பாக்குறதுக்கும் ஒரு டைரக்டரா பாக்குறதுக்கும் பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னன்னு சொல்வீங்க? இல்லை எனக்கு தான் அது பெருமை. ஏன்னா வந்து நான் சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அவர் டைரக்ஷனில் அவர் கூட நடிக்கிறேன்றது வந்து ஒரு டபுள் இதாக இருந்துச்சு. ரெண்டாவது அந்த ப்ராஜெக்டில் வந்து செல்வராகவன் சார், எஸ்ஜே சூர்யா சார் அவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸை நம்ம ஷேர் பண்ணுறோன்றது வந்து ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன். அவங்களோட ஒர்க்கை நம்ம பக்கத்துல இருந்து பார்க்க போகும்போதே நமக்கு அது வந்து ஒரு பிட் அடிக்கிற மாதிரி தான். நம்ம ஃபியூச்சரில் அடுத்த படங்களுக்கு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் நம்ம அடுத்த படத்தில் அப்ளை பண்ணணும். ஆமாம், இப்போ ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த சின்சியரிட்டி இது எல்லாமே தானே நம்மளை இது பண்ணோம். இதுக்கு நம்ம படிக்கல. இப்போ இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் கூட நம்ம ட்ராவல் போகும்போது அவங்களோட ப்ளஸஸ்லாம் நம்ம எடுத்து அடுத்த இந்த படத்தில் அப்ளை பண்ணுவோம். அண்ட் நீங்கள் வந்துட்டு நிறைய ஆக்டர்ஸோட உங்களோட ஜேர்னியில் இப்போ வரைக்கும் நிறைய பேரோட ஒர்க் பண்ணிட்டீங்க. யாராவது ஒருத்தங்களை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி வா இவர் வந்து சூப்பராக நடிக்கிறாரு, ஒரு டிசிப்ளின்டாக இருக்காரு அப்படி நீங்கள் இன்ஸ்பயர் ஆன ஒருத்தர்னா யார் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அதான் சொல்கிறேன், சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்படி வந்தீங்கன்னா உங்களால் ஹிட்டு கொடுத்துட முடியும், இப்படி வந்தீங்கன்னா உங்களால் டெவலப் அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்கன்றதான். இப்போ ஒரு கீ செயின் தொலைஞ்சிருச்சு, ஒரு இடத்துல போய் நீங்கள் தேடுறீங்கன்னா அந்த கீ செயின் உங்கள் மைண்டில் இருக்கும், அந்த கீ செயின் எங்கே இருக்குன்னா தேடிக்கிட்டே இருப்பீங்க, வேறு எதுவுமே உங்கள் கண்ணுக்கு படாது. அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து டெவலப் ஆகிறதுக்கு என்ன தேவை, இப்போ நல்லா நடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கில் தேவைப்படுது, ப்ளஸ் வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் தேவைப்படுது, நம்மளோட ஒர்க்கு வெளியில் தெரியணும். இதை மட்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எல்லாருக்கூடையும் போனீங்கன்னா அவங்களோட உங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். அதை மட்டுமே நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அதனால் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபேனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் சாரை பார்த்தாலே பிடிக்கும், விஜய் சார் டான்ஸ் ஆடினா பிடிக்கும், இப்போ சூர்யா சார் வந்து லவ் பண்ணால் பிடிக்கும், இப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இவரை பிடிக்குங்க அப்படின்ற மாதிரியும் இருப்பாங்க. ஆனால் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஸ்பெஷல் இருக்கிறதுனால தானே சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியா இருந்தாலே நார்மல் பீப்புளை விட கொஞ்சம் அப்நார்மலாக இருந்தால் தான் மீடியாவுலேயே வர முடியும். யாராக இருந்தால் டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்க ஒரு அடுத்த லெவலில் அவங்கள தன்னை வருத்திக்கிட்டு தான் ஒரு டெக்னீஷியனாக சரி, ஒரு கேமராமேனாக இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ப்ரொடியூசர் யாராக இருந்தாலுமே தன்னை வருத்திக்கிட்டு அடுத்த லெவல் போனால் தானே சினிமா உள்ளே இருக்கும். நிறைய ஹீரோ ரோல்ஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு அண்ட் இப்போ வந்து நிறைய கேரக்டர் ரோல்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பட் சூப்பரான கேரக்டர்ஸ் தான், எல்லாமே நல்லா தெரியக்கூடிய ஒரு கேரக்டர்ஸாக இருக்கு. அண்ட் என்னைக்காச்சும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹீரோட டைலாக வந்து நீங்களே இமிடேட் பண்ணி பார்க்குற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, பாக்யராஜ் சார் வந்து கரெக்டாக அவர் வந்து ஹீரோட அந்த கெட்டப்ல பண்ணிட்டு இருப்பாரு, பாரதி ராஜா சார் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஹீரோட டைலாக்ஸோ இல்லை அவங்கள மாதிரி மேனரிசம் வந்து ட்ரை பண்ணி
நீ பார்த்துட்டு அந்த இல்ல மாதிரி பண்ணிருக்கீங்களா? பார்த்தது இல்ல. பார்த்ததே இல்ல. உண்மையா பார்த்தது இல்ல. அவங்க நம்மளுக்கு நம்ம பண்றதே நிறைய தப்பு இருக்குது. அதை கரெக்ட் பண்ணணுமா இல்ல அடுத்தவங்க இதை பண்ணணுமான்னா நம்ம தான் நம்மளை ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா இந்த கேரக்டருக்கு நம்ம கரெக்டா இருந்திருப்போமே இல்ல, அப்படிங்கிற அப்படி ஃபீல் இல்லைங்கம்மா. வந்திருக்கா? நீங்க அந்த மாதிரி நீங்க அந்த சைடு போகவே கூடாது. ம். அதான் நான் சொல்றேன்ல, நீங்க வந்து நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அதுல நீங்க பெஸ்டா பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். Yes. ஒரு ஹெல்த்தியா ஒரு பாசிட்டிவ் ஒரு எல்லாமே இருக்கும். நீங்க இப்படி இவங்களுக்கு இப்படி இருக்குது இப்படி அதான் அந்த அந்த ஆங்கிள்லே போகவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கம்பேரிஷனே வேண்டாம். ஆமா கம்பேரிசன் எல்லாருமே இண்டிவிஜுவல் தானே Yes. இந்த உலகத்துல. எல்லாருமே இப்ப நீங்க இண்டிவிஜுவல் அவங்க இண்டிவிஜுவல் எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவல் தான். அதுல எப்படி கம்பேரிசன் பண்ண முடியும் இல்ல? கண்டிப்பா. ஓகே. அண்ட் சார் நீங்க வந்துட்டு தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க. இப்ப சினிமா அப்படின்றது எல்லாருமே எல்லா மொழிகளையும் பாக்குறாங்க. சோ அதர் லாங்குவேஜஸ்ல ஏதாவது படங்கள் நடிக்க ட்ரை அதர் பண்றீங்களா? லாங்குவேஜஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா ஒன்றும் அமையல. அப்ப அந்த 11 ஒரு படம் பண்ணது தமிழ் ஆமா. தெலுங்குல. ஆமா. தமிழ்லயும் பேசி நடிப்போம், தெலுங்குலயும் பேசி நடிப்போம். அது அப்படியே தெலுங்குல ஓகே தான் நினைக்கிறேன். தமிழ்ல கொஞ்சம் நல்லாவே போச்சு இது. அது இல்லாம மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ம். கரெக்டா அமையும் நம்புறேன். இந்த ஒரே சீனை 2 லாங்குவேஜ்ல பேசி நடிக்கிறது அது எப்படி சார் இருக்கு? அது இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். நான் தான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் தெலுங்கு போலாமா தமிழ் போலாமா கேட்பாங்க. நான் தெலுங்குன்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா அதுதான் ஈஸியா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பேன். டக்குன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் தமிழ்ல ரிலாக்ஸா நம்ம நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஏன் பேப்பர் பா நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அதுவே கொஞ்சம் டஃபா தான். ஆனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பண்ணணும். அது போக போக தான். இப்போ எப்படி கொஞ்சம் ப்ராக்டிஸ் மேக் மேன் பெர்ஃபெக்ட்ன்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். உங்க சினிமா பயோகிராஃபி நம்ம எடுத்து பார்க்கும்போது லைக் ஃப்ரம் த வத்திக்கொச்சி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய பிளாஸ்ட் படம் வரைக்கும் பார்க்கும்போது சினிமா மீதான உங்க பார்வை எப்படி இருக்கு? இது ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு கிஃப்டடா ஃபீல் பண்றேன். ஏன்னா எப்பவுமே வந்து எல்லாரும் இப்போ அதாவது நம்ம ஒரு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. இப்போ ஏன்னா அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன்ன்றது வந்து ஒரு டிகிரின்றது ஒரு சாதாரணமாகிடுச்சு. எல்லாருமே இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் வாழ்கிறாங்களான்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டவுட்டு தான். ஒரு 100ல் வந்து 90% தான் வந்து பிடிச்ச வாழ்க்கையை வாழாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், ஒரு ஃபேமிலி, ஒரு இது ஏதோ ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து தாண்டி அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் ஒர்க்கு ஒரு அஃபிஷியலாக ஒரு ப்ரெஷரில் இருந்துகிட்டே இருக்கும். இது ரெண்டுமே நமக்கு வந்து இப்போ என்ஜாய்மெண்ட்டும் நம்ம இதுதான், ஒரு லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதும் இதுதான்றது வந்து என்ஜாய் பண்ணுறதும் இதுதான், ப்ளஸ் வந்து சர்வைவும் இதுதான் அப்படின்னு போகும்போது ஒரு பெரிய கிஃப்டட் தான். யூஸ்வலாகவே பார்த்தோம் அப்படின்னா செலிபிரிட்டி அப்படின்னா இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கணும், லக்ஸுரி பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், கார்ஸ்ல வரணும், எல்லாமே நோட் பண்ணுவாங்கல்ல சார். லைக் எந்தெந்த விஷயங்கள் நம்ம பண்ணாலும் அதை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மெயின்டைன் பண்ணி ஆகணும், லைஃபையும் பேலன்ஸாக வச்சுக்கணும். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஆனால் வந்து நீங்கள் என்ன பெரிய சேலஞ்சாக நான் நினைக்கிறேன்னா இப்போ நம்ம சர்வேவும் பார்த்துக்கணும், ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் பண்ணிக்கணும், வாய்ப்பு வரைக்கும் வெயிட்டும் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ ஒவ்வொரு தொழிலையுமே வந்து ஒரு முதலீடு ஒன்று இருக்கும். அந்த முதலீடு பார்த்தீங்கன்னா பணமாக இருக்கும், இல்லை வந்து ஏதோ ஒன்று சம்திங். இப்போ நீங்கள் ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த ஷாப்பை வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா டைம் வேஸ்ட் ஆகும், ப்ளஸ் மணி வேஸ்ட் ஆகும். நீங்கள் அதில் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டு, பேலன்ஸ் இருக்கிற இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிகவர் பண்ணிடலாம். சினிமாவில் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுறீங்கன்னா, ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆச்சுன்னா சந்தோஷம். அப்படி ஹிட் ஆகலைன்னா மறுபடியும் அன்னைக்கு காலைல 6 மணிலேருந்துன்ற மாதிரி எந்திரிக்கணும் திருப்பி. நம்ம அந்த 2 வருஷம் போனது தான். அந்த மாதிரி அந்த வெயிட்டிங், அந்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு சர்வே பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியலாக நீங்கள் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய இந்த பெட்டே வந்து நம்ம லைஃப்பை வச்சு தான். அதுதானே முக்கியம். இந்த கார் இது எல்லாமே வந்து நீங்கள் ஹிட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் நடிச்சு எப்படா ரிலீஸ் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் ஏதாவது? குத்தூசியே அப்படிதான். நான் வத்திக்குச்சி பண்ணதுக்கு அப்புறமா குத்தூசின்னு ஒரு படம் பண்ணேன். அதுதான் இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஃபிலிம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப டஃப்பாக எல்லாருமே ஃப்ரெஷ்ஷு, ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே ஃப்ரெஷ்ஷுன்னு போகும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தேட்டரிக்கெல்லாம் மாற்றுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு எல்லாருக்கும். ஆனால் எல்லாருமே கடின உழைப்பு பண்ணாங்க, அது கரெக்டான இது ஆகல. ஒரு வெளியே ஒரு ஆக்டரை பார்க்கும்போது நல்ல பலபலா இருக்கணும், பாலிஷ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு மக்கள் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட பின்பமே அப்படிதான் இருக்கும். பட் நமக்கு தான் தெரியும் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கும் பண கஷ்டம் அந்த மாதிரி இருக்குன்ட்டு. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது எப்படி சார் உங்களை ஹேண்டில் பண்றீங்க? ஐ மீன் எப்படி உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிறீங்க? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மைண்ட் அளவில் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும். வெறுமனே ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தியாக இல்லாமல் மைண்டாகவும் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிடலாம். ஒரு கரெக்டாக
ஒரு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் இது பண்ணிடலாம், சர்வே பண்ணிடலாம். ஓகே. அண்ட் மைண்ட் அளவில் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னீங்க. நான் கரெக்டான மைண்டோட ஹாப்பியாக இருந்தேன்னா தான் என்னால் இந்த ஷோ வந்துட்டு ஆங்கரிங் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆக்டருக்கு அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சார்? இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்மளால நடிக்க முடியுமா, பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? இல்லை, அதுதான் அதுக்கு எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கியர் போடுறீங்க, வண்டி மூவ் பண்ணுறீங்க, அப்படியே எடுத்தோன்னே செகண்ட் கியர் போட முடியாது. நியூட்ரலுக்கு வந்து தான் செகண்ட் கியர். எந்த ஒரு கியர் போடுறதா இருந்தாலும் நியூட்ரல்னு ஒன்று இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ அது மாதிரி அந்த 1 2 3 4 அந்த கியர் தான் வந்து மைண்ட் செட். நீங்கள் வேறு மூடில் இருப்பீங்க. நீங்கள் எந்த மூடில் இருந்தாலும் நியூட்ரலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த மைண்டை, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மூடுக்குனாலும் ட்ராவல் ஆகிடலாம். அந்த நியூட்ரலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கான ப்ராக்டிஸ் தான் நீங்கள் பண்ணிக்கணுமே ஒழிய, மற்றபடி ஆக்டிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அந்த நியூட்ரல் மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தெளிவான மைண்டில் இருப்பீங்க. யார் என்ன சொன்னாலும் அதை உள் வாங்கிக்குவீங்க, ப்ரெசென்ட் பண்ண போறீங்க. சூப்பரான எக்ஸாம்பிள் சார். என்னதான் நீ வந்துட்டு 5th கியரே போனாலும் திரும்ப நியூட்ரலுக்கு வந்து தான் ஃபர்ஸ்ட் கியருக்கு போக முடியும். அப்படி பண்ண போகும்போது அந்த அந்த நியூட்ரல் வரதுக்கான மைண்ட் செட்டை நீங்க பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருமே வண்டி ஓட்டுவாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் வேற ஆங்கிள். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கே அது தப்புன்னு தெரியும், பட் அதை தப்பை திருத்திக்கவே முடியாம திரும்ப திரும்ப அந்த தப்புல வந்து பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கா உங்களுக்கு? அது எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் சுவாரஸ்யமே. அதுதான் என்ன தப்புன்னு கேக்குறாங்க. அது நம்ம கேமரால சொல்ல முடியாது. அதுதான் அந்த மாதிரி இருக்கதான் ஒரு த்ரில்லர். சும்மா அப்படியே வெறுமனே எல்லாமே பாசிட்டிவா இருந்தா கிக்கே இருக்கு. அதுல ஒரு நெகட்டிவ் அப்படின்னு ஒரு இதுவே ஒரு கரண்டே என்ன பண்றாங்கன்னா, ஒரு அப் அண்ட் டவுன் இருந்தா கரண்டே உற்பத்தி ஆகும். நீங்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா பேசுறீங்க. எப்படி இதெல்லாம் வருது? எங்க இருந்து கத்துக்கிறீங்க? அடி வாங்கிருக்கோம். எல்லா அனுபவம் தானா? ஒரு சில தப்பு வந்து இந்த மாதிரி சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு தப்பா இருக்கும். பட் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த தப்பு நான் ஈஸியா திருத்திக்கிட்டேன்ப்பா அப்படின்னா அது என்ன தப்பு சார்? திருத்திக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து இப்போ ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, இப்போ என் ஒய்ஃப் கிட்ட வந்து நான் வந்து இப்படி இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஆனால் அது என்னாலே ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அதை நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி இது இருக்குது. அப்போ குழந்தைங்கிட்டையும் நம்ம எதிர்பார்ப்போம். குழந்தை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி சொல்லிட்டோம். அப்போ நீ மட்டும் பண்ணுற, அப்போ நான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சில இது நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது பண்ணால் நல்லா இருக்கும். ப்ளஸ் ஆனால் வந்து நம்மளால இது பண்ண முடியாது. அந்த மாதிரி ப்ளஸ் வந்து நல்லா நடிக்கணும்னு நினைப்போம் இந்த சீனில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. ஃபர்ஸ்ட் டேக்ல நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. டக்குன்னு அந்த டேக் ஓகே ஆகிடும். அப்போ நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அடடா, அடுத்த டேக்கில் நம்ம நல்லா பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டாக அமையாமல் இருக்கும். அதை நம்ம திருப்பி போய் கேட்டு, சார் ஒரே ஒரு 1 hour பண்ணிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவங்க சார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி. சார் நீங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஃபுல் டைம் ஆக்டர், சினிமாவில் தான் இருக்கீங்க, சினிமாவில் தான் உங்களோட ஜேர்னியே இருக்குது. நாளைக்கு உங்களோட பசங்க சினிமாவில் நான் நடிக்க போகிறேன், ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு விடுவீங்களா? இல்லை, அதெல்லாம் காரணம் சினிமா. அதான் சினிமான்றது வந்து வெளியில் தெரியுது. அல்டிமேட்டு வந்து சந்தோஷமாக இருக்கணும். இப்போ லைஃப்பில் வந்து நீங்கள் சம்பாதிக்கவும் செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டுமே அது ஒரே ஃபீல்டாக இருந்தால் சந்தோஷம் தான். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி. அவங்க அல்டிமேட்டுன்றது லைஃப்ன்றதே நம்ம குறிப்பிட்ட வரைக்கும் தான் நம்ம வந்து ஜாலியாக இருப்போம். அந்த டைமில் வந்து நமக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ்ந்துட்டு அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருக்கணும். வாவ் சார், பயங்கரமா சொல்றீங்க சார். இதெல்லாம் நாங்களே எங்க லைஃப்க்கு நாங்க எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம அதை அப்படியே நம்ம அப்படி இருந்தாதான் வெளியிலே வர முடியும். அப்படி இருந்தாதான் நம்ம இங்க வந்து உட்காரவே முடியும். ஏதாவது ஒரு சீன்ல வந்து உங்க கோ ஆக்டரை பார்த்து திடீர்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு பதட்டம் ஆயிடும் இல்லையா? பதட்டம் ஆயிட்டு டயலாகே வரல, கொஞ்சம் நர்வஸா இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் வந்திருக்கா? மேபி அவங்களா கூட இருக்கலாம், இல்ல அவரா கூட இருக்கலாம். இல்ல, ஆக்சுவலா இது ராயன்ல வந்து ஒரு சார் சொல்ல ஒரு உள்வாங்கிக்கிட்டு ஒன்று பண்ணும். இப்போ அந்த இவர் தனுஷ் சார் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருப்பார் மார்க்கெட்டில். இப்போ நான் கேட்பேன், வந்துட்டானா இங்கே வந்துட்டானா இங்கடா காணுமே அப்படின்ற மாதிரி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது வந்து சார் அந்த வேர்ல்டுக்குள்ளே என்னால் உடனே கனெக்ட் ஆகவே முடியல. அப்போ சார் வந்து சொன்னார், இப்படி சொல்லுங்கள், நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள். ஓகே ரைட், இப்போ நீங்களே சொல்லுங்கன்னு தகரிட்டேன். ஐயோ, இப்போ சொல்லி கொடுத்தாரு, சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ நம்மளே சொல்கிறேன்னும் போது அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து இப்போ வெற்றிமாறன் சார் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அப்போ வந்து எனக்கு ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ரொம்ப பயம் இருந்துச்சு எனக்கு. அப்படி என்னடா இப்போ, ஏன்னா சார்கிட்ட நம்ம நல்ல பேர் எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே ஒரு பாதி மைண்டு. ப்ளஸ் வந்து அந்த கேரக்டரே நம்ம இது பண்ணணும்னு போகும்போது ஸ்டார்டிங் ஒரு 2-3 தடவை அந்த வேர்ல்டுல போகிறதுக்கு ட்ரை பண்ணி இப்போ தான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். அது முடிஞ்சளவுக்கு நல்ல பேர் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். அது ஒன்று. அதே மாதிரி ரஜினி சார் கூட காலா ஒர்க் பண்ண போகும்போது ஃபர்ஸ்ட் சீனே ஒரு எமோஷன் சீனு. அதனால் அது ஃபுட்டேஜில் வரல. அது ஃபுட்டேஜில் அந்த இது பண்ண போகும்போது தான்
இப்படிலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்லாம் இங்கே லைட் வாங்கிக்கணும், இந்த இடத்துலலாம் மார்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோட அந்த எமோஷனை ட்ராவல் பண்ணி நம்ம கடத்தணும். அது பண்ணணும்னு அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க போகும்போது ஒரு பயங்கரமான பயம். ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை காம்பினேஷனே அவ்வளோ பெரிய இது. ஓகே. அப்போ வந்து ரஜினி சார் வந்து பார்த்துட்டு வந்துட்டு என்ன பயமா இருக்கா அப்படின்னு. சார் ஆமாம் சார் இப்போ ரொம்ப பயமா இருக்கு, எனக்கும் பயமா தான் இருக்கு, வாங்க ஜாலியாக பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அது உடனே பிரேக் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் டக்குன்னு அதை இது பண்ண. அவங்க இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம ஒர்க் பண்ண போகும்போது என்ன ப்ளஸ்னா, அவங்க நம்மளை அழகாக தோளில் கை போட்டு இது பண்ணிடுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். நம்ம அப்படியே நம்ம ஒரு குழந்தை மாதிரி இருந்தாலே போதும், அவங்க நம்மளை அழகாக டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. டெஃபினெட்லி இதை பத்தி நாங்க கேட்டே ஆகணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட வந்து ஒரு ஃப்ரேம் ஷேர் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி பெரிய ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க. பட் ஒரு வரமா நீங்க வந்து அவருக்கு காலா படத்துல மகனாவே நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் இந்த டிராவல் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. அடுத்து அப்படியே பார்த்தா கூலி, கூலிலையும் வந்து வாய்ப்பு கிடைச்சது. எப்படி இருந்தது சார்? இல்லை ஆக்சுவலாக கூலி வந்து நான் லோகேஷ் சார் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு நாள் இவர் சந்தோஷ் சார்ன்ற சொல்லிட்டு கோடாக்டர் இருக்கு, அவர் சந்தோஷ் சார் தான் வந்து அவர்கிட்ட தான் ரெகுலராக கேட்டுட்டு இருப்பேன், சார் இது இருக்கா சார், அது இருக்கா கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ டக்குன்னு ஒரு வாட்டி கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் இருக்கு, நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ நாங்கள் நேரில் போய் தான் சார் ரஜினி சாரே பார்த்தேன். பார்த்து அவர்னா நம்ம பார்த்து ஒரு 7 இயர்ஸ் இருக்குமா? ஆமாம் சார் இருக்கும் சார். அப்படியே இருக்கீங்களே அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி சும்மா. அப்போ ஜாலியாக சார் எப்பவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக தான் இருக்கும். அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. இவரோட இன்னொரு படமும் பண்ணா நல்லா இருக்கும். எல்லாரு கூடயுமே தான் எனக்கு. ஏன்னா வந்து ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க அதான் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் நல்லா ஒரு படம் வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது சாதாரணமாக கிடைக்காது. கண்டிப்பா. நீங்கள் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகுது ஆகலைன்றதுலாம் ரெண்டாவது. அது வந்து அந்த வாய்ப்புன்றதே நீங்கள் நிறைய பேர் வந்து ஓகே பண்ணியிருப்பீங்க கரெக்டுங்களா. நம்மளை தாண்டி நம்மளை தெரியாதவங்க நம்ம ஃபண்டு போட்டு பண்ணுறாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவங்க எவ்வளோ சேஃப்டியாக யோசிப்பாங்க. அவங்கள நீங்கள் ஒத்துக்க வச்சு தான் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னாலும் ஆகலனாலும் அடுத்த படத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏதோ ஒன்று ப்ளஸ் இருக்கும்னா. சினிமாக்காக வாய்ப்பு தேடி இப்படி அலைஞ்சிட்டு இருக்கும்போது நிறைய ஆடிஷன்ஸ் இந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது சில வாய்ப்புகள் வந்து இது நமக்கானது இல்லைன்னு மறுக்கப்படும் போது ஐயோ என்னடா பண்றது பயங்கரமா ஒரு வெறுப்பு வரும் இல்லையா சார்? அப்படி பார்க்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா இல்ல இது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கானதா தேடி வரும் அப்படின்னு எடுத்துப்பீங்களா? இப்போ எனக்கு வந்து ரஞ்சித் சார் எனக்கு பழக்கமே கிடையாது. காலால பார்த்தீங்கன்னா பியூர்லி நான் ரஞ்சித் சார் கிட்ட போயிட்டு சார் உங்கள் படத்தில் ஒர்க் பண்ண சார் நான் வாய்ப்பு கேட்குறேன். ரஜினி சார் அப்போ நான் ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன், வத்தி கிருஷ்ணன் ஒரு படம், குத்தூசி ரிலீஸ் ஆகலை. இப்போ நான் போய் கேட்குறேன், அது கிடச்சிருச்சு. அது என்ன பண்ணுறது? ஆனால் இப்போ வந்து இப்போ எல்லாருமே கேட்டாங்க, இப்போ சார் உங்களுக்கு ரொம்ப வருஷமாக பழக்கமா என்ன? ஏன்னா அவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துட்டாரு சார். இது வந்து நம்ம ஒரு பெரிய கிஃப்டடாக நினைக்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல க்ளோஸர் சர்க்கிள் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் நமக்கு சான்ஸ் கொடுக்கல. ஆனால் அது எதனால் அப்படின்னா அதுதான் டைம்ன்றது. இப்போ சங்கர் சார் சொன்னார் பழைய இன்டர்வியூ ஒன்று, நம்ம ஒரு சூப்பர் கதை பண்ணி வச்சுருப்போம், அது ஒரு ப்ரொடியூசருக்காக தேடிகிட்டே இருப்போம். அந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம கதையை ஓகே பண்ண மாட்டாங்களான்னு பார்த்துட்ருப்போம். இன்னொரு சைடில் இந்த மாதிரி ஒரு கதையை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் கதையை தேடிட்டு இருப்பாரு. இந்த கனெக்ட் ஆகுறது தான் இதுவும் ப்ராஜெக்டாக மாறும். அந்த மாதிரி வந்து நமக்கு என்னதான் பக்கத்திலேயே இருந்து என்னதான் கூடவே கைப்புள்ள அப்படின்ற மாதிரி செவ்வாலன்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்றா ட்ராவல் பண்ணாலும் அது அமையணும். அமைஞ்சாதான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நமக்கு தெரியாதவங்கன்னா டக்குன்னு இது பண்ணி அந்த மாதிரி தான். நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு ஒரு சிலர் ஆக்டிங்கை தாண்டி பார்த்தா ஒரு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஸ்பெஷலான ஹாபிஸ்ல வந்து அடிக்டடா இருப்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்களா? இல்லை நம்ம எதுவும் இல்லை, இதுதான் நம்ம ஹாபி, இதுதான் நமக்கு இது அதுதான். நம்ம அப்படியே ஏதாவது படங்கள் பார்க்கறது, இது பண்ணுறது, ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் படிக்கிறது, இந்த மாதிரி தான் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும்போது ஃபேமிலி கூட இருப்பேன். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அண்ட் எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு செம்மையான நியூஸ் என்னன்னா, அரசன் படத்துல நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல அரசன்ல கிடையாது, ஓகே ராஜன் வகையில தான் பண்றேன். நான் ஆக்சுவலா ரொம்ப வருஷமா சாரை வெற்றிமாறன் சாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அது சார் தான் கூப்பிட்டு இது ஒரு கேரக்டர் இருக்கு பண்ணுன்னு சொன்னாரு. ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன். சாருக்கு பிடிச்ச மாதிரி நடிப்பேன்னு நான் நம்புகிறேன். இப்போ ஷூட் போயிட்டு இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல கேரக்டர். அது சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் படத்தை வேற இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு எனக்கே இதுதான் தெரியும். தெளிவா இருக்கீங்க சார். கூடிய சீக்கிரம் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வரும் இல்லையா? அண்ட் இப்போ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் வச்சிருக்கோம். நாங்க ஒரு சில கேள்விகள் கேட்போம், அதுல நீங்க திஸ் ஆர் தட்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரெடியா சார்? நீங்க மார்னிங் பர்சனா இல்ல நைட் பர்சனா? மார்னிங் பர்சன் தான், நைட் பர்சன் தான் கிடையாது. மார்னிங் ஷூட்னா ரொம்ப பிடிக்குமா இல்ல நைட் ஷூட்னா? ஷூட்னாலே பிடிக்கும். என்ன டைமா இருந்தாலும் டான் நினைச்சுவீங்களா சார்?
ஏதாவது ஒரு ஷூட் வந்து 24 ஹவர்ஸ் ஃபுல்லா நீங்க ஷூட் பண்ற மாதிரி நடந்திருக்கா? இல்லை வத்திக்குச்சியே அப்படிதான். வத்திக்குச்சியே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 2 மணினா நம்ம 12:30க்கு அங்கே இருக்கணும். மறுநாள் காலையில் 6 மணிக்கு முடியும். 6 மணிக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்து படுக்கிறதுக்கு ஒரு 7:30 ஆகிடும். நீங்கள் குளிச்சுட்டு தான் படுப்பீங்க, கரெக்டுங்களா? இப்போ குளிச்சுட்டு படுத்தோன்னா ஒரு 3 ஹவர்ஸ் முடிச்சுட்டு 3 ஹவர்ஸ்ல எந்திரிப்பீங்க. எந்திரிச்ச உடனே சாப்பிட்டு அப்படியே கிளம்பி ஷூட் போகிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு 15 நாள் பண்ணியிருப்போம். முதல் படத்திலே செஞ்சுட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது ஸ்டார்டிங் எப்பவுமே ஒரு 2-3 நாள் கஷ்டமா இருக்கும், அப்புறம் பழகிடும் அப்படி. ஓகே. டைரக்டர்ஸ் ஆக்டர் ஆர் மெத்தட் ஆக்டர்? டைரக்டர்ஸ் ஆக்டர் தான். டைரக்டர் சொன்னதை அப்படியே செஞ்சுடுறது. சூப்பர் சார். சமைக்கிறது பிடிக்குமா, சாப்பிடுறது பிடிக்குமா? சாப்பிடுறது தான் பிடிக்கும். சமைக்க வருமா சார்? சமைக்க வராது. சார் என்ன டிஷ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்? எனக்கு மீன் குழம்பு, பிரியாணி அந்த மாதிரி. ஓகே. ரிசீவிங் கிஃப்ட்ஸ் ஆர் சென்டிங் கிஃப்ட்ஸ்? ரெண்டுமே தான், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்னா யார்கிட்ட இருந்து எங்க? கிஃப்டட்னா நம்ம பிறந்ததே கிஃப்டடா நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப கிஃப்டடா நினைக்கிறேன். அது ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்றீங்க சார். ஆனா ஓகே, நீங்க சேமிக்கிறவரா செலவு பண்றவரா? சேமிக்கிறோம். அப்படியா சார்? ஏதாவது டிப்ஸ் சார்? டிப்ஸ்னா என்ன, கமிட்மெண்ட் ஜாஸ்தி வச்சுக்க கூடாது, அவ்வளவுதான். ஓகே. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து நீங்க கடன் வாங்குறது ஒரு அடிக்டோ, சேமிக்கிறதும் ஒரு அடிக்ட் தான். அடிக்ஷன் அது ஒரு சிம்பிள் சின்ன பேஸ் லைனா பாத்தீங்கன்னா, நீங்கள் வந்து கமிட்மெண்ட் ஜாஸ்தி வச்சு இப்போ நீங்கள் இஎம்ஐ கட்டுறது, இப்போ இஎம்ஐ முடிஞ்சோன்னு இன்னொரு இஎம்ஐ வாங்குறது, இப்போ இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த டோப்பமே அந்த அது சுரக்க போகும்போது அது ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். ஒருத்தவங்க நம்ம கடன் வாங்குகிறோம், கெட்டோன்னு, அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமிக்கிறதுக்கும் அதே தான். நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு இதை பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் உங்களால் சேமிக்காமல் இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் சேவிங்ஸ் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஸோ உங்களுக்காக அதிகமாக ஒரு விஷயம் செலவு பண்ணுவீங்கன்னா அது எதுக்காக? எனக்காக முதல்ல செலவு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த மனசே வரமாட்டேங்குது. இப்போ ஃபேமிலி குழந்தை இருக்கிறதுனால அவங்களுக்கு செலவு பண்ணுறதுனால தான் நமக்கு ஒரு மனசு திருப்தியும் கிடைக்குது, ப்ளஸ் வந்து இதுவும் கிடைக்குது. நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா கூட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ நிறைய சீக்வன்ஸாக பார்த்துட்டு இருந்தா எல்லாமே போலீஸ் கேரக்டர் வேற ப்ளே பண்றீங்க. அதனால நீங்க ஃபேமிலி லைஃப்லயும் சரி, இல்ல நார்மலா பர்சனல் லைஃப்ல நீங்க ஒரு டெரர் பாயா இல்ல ஒரு காமெடி பீஸா? நம்ம கொஞ்சம் டெரர் தான். டெரர்னா கொஞ்சம் சின்ன சின்ன டார்ச்சர்லாம் பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது டார்ச்சர்னா அப்படி அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். அது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும் லைஃப்னாலே. நமக்கே தெரியும், சரி ஓகே இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக தான் போகிறோமோ அப்படின்னு ஸ்டாம்ப் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் சரத்குமார் சார். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அது எல்லாமே லைஃப் அப்படி தானே இருக்கும். சரி, எங்களுக்கு வந்துட்டு உங்களை ஒரு டெரிஃபிக்கான வில்லனா தெரியும், கொஞ்சம் பயப்படுற மாதிரி அப்படிதான் தெரியும். வீட்டில் எப்படி சார் உங்க பசங்க கிட்ட எல்லாம்? என் பொண்ணுலாம் மதிக்கவே மதிக்காது நம்மள, அது தெரியும். சரி என்னதான் இருந்தாலும் நமக்கு தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி, நான் இப்படி பண்ணிட்டேன் அதெல்லாம் நீ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வைஃப் கிட்ட சார்? ஒய்ஃப் கிட்ட சும்மா ஒரு சின்ன சின்ன முரண் இருக்கும். ஆனால் அவங்க நல்லா அவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணி நம்மளும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். பீச்சஸ் பிடிக்குமா, மவுண்டெயின்ஸ் பிடிக்குமா? பீச்சஸ் தான். பீச்சஸ் தான் பிடிக்கும். நோ ஃபுட் ஃபார் அ டே இல்ல நோ ஃபோன் ஃபார் டே, எதை சூஸ் பண்ணுவீங்க? நோ ஃபோன் ஃபார் அ டே தான். ஆமா ஜாலியா அப்படியே தனிமையா இருந்தாலே ஒரு நிறைய நமக்கு சார் ஏதாவது முக்கியமான கால்ஸ் வரலாம் உங்களுக்கு, அது நான் அடுத்த நாள் பேசிக்க போறோம். எப்படி சார் இவ்வளவு அசால்ட்டா? ஆனா அழகாவும் சொல்றீங்க, கரெக்டான ஆன்சர். சாப்பிடாம ஒரு நாள் ஃபுல்லா இருக்க முடியாதுல, பசிக்கும்ல. ஓகே, நீங்க ஸ்பிரிச்சுவல் பர்சனா இல்ல ஏத்திஸ்டா? ஸ்பிரிச்சுவல் தான். ஸ்பிரிச்சுவல். எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும் சார்? எதனால? நமக்கு யாரெல்லாம் ஃபேவர் பண்றாங்க எல்லாருமே பிடிக்கும், அவ்வளவுதான். என்ன காப்பாத்துறவர் எல்லாருமே பிடிக்கும். அப்ப உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கா? அதிசயங்கள் அது நடக்கும் கண்டிப்பா, மேஜிக்கல் நடக்கும். இப்ப பாருங்க, இப்ப ஒரு படம் பண்ணியிருக்கோம், 2வது படம் ரிலீஸ் ஆகல, ரஜினி சாரோட காம்பினேஷன்ல ஒரு படம் பண்ணோம். இது யாருக்கு கிடைக்கும்? கண்டிப்பா கரெக்டுங்களா? இப்போ தனுஷ் சார் கூட நடிக்கணும் ட்ரை பண்ணிட்டோம், அவர் டைரக்ஷன்ல நடிக்கிறோம். இப்போ கூலி செகண்ட் டைம் லோகேஷ் சார் டைரக்ஷன்ல ரஜினி சார் காம்பினேஷன்லாம் பண்ணுறோம். இப்போ வெற்றிமாறன் சார் ப்ராஜெக்டில் பண்ணுறோம். இது மாதிரிலாம் கிஃப்டட் தானே. அது டு யூ பிலீவ் இன் டைம் ஆர் ஹார்ட் ஒர்க் ஆர் லக்? இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? இல்லை இது நீங்கள் இது மூணுத்தையுமே நீங்கள் தவிர்க்கவே முடியாது. டைம் வரது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரி, ஹார்ட் ஒர்க். இப்போ வந்து ஒரு அத்லெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். 5 இயர்ஸ் ஒன்ஸு எலெக்ஷனு, 4 இயர்ஸ் ஒன்ஸு 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நினைக்கிறேன் ஒலிம்பிக். இந்த மாதிரி இத்தனை வருஷத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டே இருந்தீங்கன்னா அதில் போய் அட்டன் பண்ண போகும்போது நீங்கள் நல்லா திறமையாக இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே கிடையாது. நாளைக்கே கூட கிடைக்கலாம், இல்லை 10 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கலாம். நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும், வார்ம் அப்லேயே இருக்கணும், எப்போ சான்ஸ் கிடைக்கிறது வரைக்கும். அதனால் நம்ம மற்ற இதில் சொல்லிடலாம், இதில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த டைம் வரது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
இது பண்ணிட்டே இருக்கும்போது உங்க அந்த லக்கு கிடைக்கும் போது ரெண்டுமே சேர்ந்து தூக்கி விட்டுரும். வாவ், கிரேட் சார், கிரேட் சார். அண்ட் ரொம்ப அழகா இந்த செக்மெண்ட்டை வந்து எங்களுக்காக எல்லாமே ரொம்ப ரியாலிஸ்டிக்கான பதில் சொல்லியிருந்தீங்க. பிளாஸ்ட் படத்துல வந்து ஏதாவது பிளாஸ்டான தருணங்கள் நடந்ததா ஷூட்டிங் ஸ்பாட்ல? சார் அர்ஜுன் சாரும் இவங்க பிரீத்தி முகுந்தன் மேமும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க, கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறதுக்காக. அப்போ அந்த டைம்ல ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். எனக்கு ஒரு பரபரப்பாக ஒரு ஃபோன் கால் வரும். நான் அப்போ வந்து போயிட்டு வினோத் சாகர் சார் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அடிக்கிறதுனா அது வந்து பயங்கரமாக அடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். எனக்கே ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. இப்போ இந்த டம்மி தான் அந்த ஸ்டிக்கு, அதை அடித்தா உடையணுன்ற மாதிரி தூள் தூளாக உடையணுன்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே ஒரு எனக்கு கொஞ்சம் சின்ன பயம். அடிக்க போகும்போது அடிச்சு உடையும், ஆனால் அந்த ஃபோர்ஸில் வந்து அவர் மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால ஒரு சின்ன பயம் எனக்கும் இருந்துச்சு, அவருக்கும் இருந்துச்சு. உடனே நான் பார்த்து தான் அடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா வந்து அவர் மேல படல. ஆனா அவர் ஒரு அந்த நீங்க ஃப்ரேம்ல பார்க்க போகும்போது ஒரு இது இருக்கும். அப்போ வந்து சார் அர்ஜுன் சாரே சொன்னார், நான் கூட பார்த்தேன் ஆனா படல அப்படின்ற மாதிரி. ஏன்னா சார் வந்து ஆக்ஷன் தானே அவரு. ஏன்னா வந்து ஏதோ பை மிஸ்டேக்கா ஏதோ பட்டுருமான்னு பார்த்தா நான் படல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சார்? இப்போ நான் வந்து ராஜன் வகேரா பண்ணிட்டு இருக்கேன், வெற்றிமாறன் சார் டைரக்ஷன்ல. அப்புறம் எஸ்ஜே சூரிய சார் டைரக்ஷன்ல கில்லர் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பாக்கியராஜ் கண்ணன் சார்ல பென்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். அண்ட் இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா பதில் சொல்லியிருந்தீங்க. நீங்க பண்ணக்கூடிய எல்லா மூவிஸும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.